மதுரைக்கு அருகே இருந்த ஒரு சிறிய ஊரில் செல்வம் ஸ்டோர்ஸ் என்ற மளிகை கடை மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த கடையின் ஓனர் செல்வம். வயது 45. பணம், செல்வாக்கு, பெரிய வீடு எல்லாம் இருந்தாலும் வீட்டிற்குள் சந்தோஷம் குறைவு. செல்வத்தின் மனைவி மாலதி. வயது 35. மாநிறம், நீளமான முடி, எப்போதும் சேலை கட்டும் பழக்கம். கடைக்கே வருகின்ற ஆண்கள் கூட அவளை ஒருமுறை திரும்பி பார்ப்பார்கள். ஆனால் மாலதியின் வாழ்க்கை வெளியே தெரிந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை. செல்வம் எப்போதும் கடை, கணக்கு, லாரி சப்ளை, வியாபாரம் என்று பிஸியாக இருப்பான். மனைவியுடன் பேச நேரமே இருக்காது. அந்த கடையில் வேலைக்கு வந்தான் ராஜா. வயது 32. நல்ல உடல் கட்டு, சிரித்த முகம், வேலை வேகமாக செய்வான். வாடிக்கையாளர்களிடம் மரியாதையாக பேசுவதால் எல்லோருக்கும் பிடித்தவன். முதல் நாளே மாலதி அவனை கவனித்தாள். எங்க ஊரு தம்பி என்று சிரித்தபடி கேட்டாள். திருப்பரங்குன்றம் அக்கா என்றான் ராஜா. அக்கா வேண்டாம், அம்மான்னு சொல்லு என்று சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஏதோ இருந்தது. ராஜாவுக்கும் ஒரு விதமான உணர்வு. நாட்கள் சென்றது. மாலதி தினமும் ராஜாவுக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பாள். சில நேரம் கடை பின்பக்கம் நின்று பேசுவாள். நீ வந்ததுல இருந்து கடை கலகலன்னு இருக்கு என்று ஒரு நாள் சொன்னாள். ராஜா சிரித்தான். நீங்க பேசுறதால தான் அம்மா. மாலதி அவனை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் ஏக்கம் இருந்தது. ஒரு மாலை, மழை பெய்து கொண்டிருந்தது. கடை சீக்கிரம் மூடப்பட்டது. செல்வம் சரக்கு வாங்க மதுரைக்கு போயிருந்தான். ராஜா, இந்த அரிசி மூட்டைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வா என்றாள் மாலதி. வீடு கடைக்கு பின்னாலே இருந்தது. மலை வாசம், மங்கலான மின் விளக்கு, அமைதியான வீடு. மூட்டையை வைத்துவிட்டு கிளம்ப போன ராஜாவை மாலதி நிறுத்தினாள். சாப்பிட்டு போ. வேண்டாம் அம்மா, நான் சொல்றேன்ல. அவள் அருகில் வந்து தட்டில் சாப்பாடு போட்டாள். ராஜா சாப்பிடும்போது அவள் கண்கள் அவனை விட்டு விலகவில்லை. உனக்கு கல்யாணம் ஆகலையா என்று மெதுவாக கேட்டாள். இல்ல. ஏன்? என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி யாரும் கிடைக்கல. அந்த வார்த்தையை கேட்ட மாலதியின் முகம் மாறியது. எனக்கும் அப்படித்தான் என்றாள் மெதுவாக. ராஜா அவளை பார்த்தான். மழை சத்தம் மட்டும் கேட்டது. அவள் மெதுவாக அருகில் வந்து நின்றாள். ராஜாவின் இதயம் வேகமாக துடித்தது. மாலதி அம்மா. அம்மா என்று சொல்லாதே ராஜா. அவளின் குரல் நடுங்கியது. அடுத்த நொடியில் மின்சாரம் போனது. இருட்டில் மாலதியின் கை ராஜாவின் கையை தொட்டது. இருட்டில் மாலதியின் கை ராஜாவின் கையை பிடித்தபடியே இருந்தது. வெளியில் மழை வேகமாக கொட்டியது. வீட்டுக்குள் அந்த அமைதியும் இருவரின் மூச்சு சத்தமும் மட்டும். பயமா இருக்கு என்று மெதுவாக சொன்னாள் மாலதி. மின்சாரம் வந்துரும் என்றான் ராஜா. அதுக்கில்ல. அவள் குரலில் இருந்த ஏக்கம் ராஜாவை அமைதியாக்கியது. அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வெளிச்சம் வீட்டை ஒளிர வைத்தது. மாலதியின் முகம் ராஜாவுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் கண்களில் பல வருட தனிமை இருந்தது. என்ன வாழ்க்கை இது ராஜா என்று சோகமாக சிரித்தாள். பணம் இருக்கு, வீடு இருக்குது, ஆனா என்னை கவனிக்க யாருமே இல்லை. ராஜா எதுவும் பேசவில்லை. மாலதி மெதுவாக அவன் அருகில் அமர்ந்தாள். நீ வந்ததுல இருந்துதான் யாராவது என்னை கவனிக்கிற மாதிரி இருக்கு. ராஜாவின் மனசு துடித்தது. நீங்க நல்லவங்க அம்மா. மீண்டும் அம்மா என்று சிரித்தாள்.
அந்த சிரிப்போடு அவள் கை ராஜாவின் தோளில் தொட்டது. மழை குளிரில் கூட ராஜாவுக்கு உடம்பு சூடானது. ஒரு பொண்ணுக்கு அன்பு வேணும் ராஜா, பேசுறவன் வேணும், அருகில் இருப்பவன் வேணும். அவள் வார்த்தைகள் மெதுவாக அவன் மனசுக்குள் இறங்கின. மின்சாரம் இன்னும் வரவில்லை. மாலதி எழுந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றினாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவள் முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. நீ என்னை எப்படி பார்க்கிற என்று திடீரென்று கேட்டாள். ராஜா தடுமாறினான். நல்லவங்கன்னு. அவ்வளவுதானா? அவள் அருகில் வந்து நின்றாள். ராஜாவின் கண்கள் அவளின் முகத்தில் நின்றது. ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த வார்த்தையை கேட்ட மாலதியின் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு உண்மையான சிரிப்பு வந்தது. இதை என் கணவர் கூட சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. அவள் மெதுவாக ராஜாவின் கையை பிடித்தாள். இன்னைக்கு மட்டும் என்ன சந்தோஷமா உணர வைக்க முடியுமா? ராஜா அவளை பார்த்தான். அந்த கணத்தில் இருவருக்கும் இடையிலிருந்த எல்லை மெதுவாக உடைந்தது. மழை வெளியே தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை கடை திறக்கும்போது மாலதியின் முகத்தில் புதுசா ஒரு ஒளி இருந்தது. ராஜாவை பார்த்தவுடன் அவள் மெதுவாக சிரித்தாள். ஆனால் அந்த நேரத்தில் கடைவாசலில் நின்ற செல்வத்தின் பார்வை மட்டும் சந்தேகமாக இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.